definitely spoil other teams' party. CSK worst season 2022ல கூட பார்த்தா CSK வந்து 14 கேம்ஸ்ல 4 கேம்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. ஆனா ரைட் நோ CSK பார்த்தா 8 கேம்ஸ்ல just 2 கேம்ஸ் தான் வின் பண்ணிருக்கும். இன்னுமே பார்த்தா CSKக்கு 3 ஹோம் கேம்ஸ் இருக்கு. SRH, PBKs and RRF ஃபேஸ் பண்ண போறோம். தென் அவேல RCB, KKR and நம்மளோட லாஸ்ட் லீக் கேமே வர அவேல தான் விளையாட போறோம் GTக்கு எதிரா. ஸோ CSKோட இந்த 6 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமா இருக்க போறது கைஸ். பிகாஸ் CSK வரக்கூடிய 6 கேம்ஸ்மே வின் பண்ணாங்கன்னா they can definitely reach playoffs. Playoff hopes is still alive தான். பட் ப்ராக்டிக்கலா யோசிச்சோம்னா CSK with this team வந்து playoffs ரீச் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ CSK வந்து பார்ட்டி ஸ்பாயில்ஸா இந்த சீசன்ல இனிமேல் வந்து செயல்படுவாங்கன்னு தோணுது. அண்ட் நம்ம தலதன் வந்து அதாவது லாஸ்ட் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து we play good cricket. பட் அட் த சேம் டைம் நாங்க வந்து சரியா விளையாடல, அதாவது குட் கிரிக்கெட் பிளே பண்ணலனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலா ஆகக்கூடாது அண்ட் நம்ம வந்து ப்ராக்டிக்கலா வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாங்க ரைட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் பிளே பண்றோமா அதை கண்டிப்பா நாங்க செக் பண்ணி ஆனோம். அண்ட் எஸ் நாங்க இனிமே பார்த்தீங்கன்னா 1 கேம் அட் அ டைம் வந்து எடுத்துட்டு போக போறோம். அண்ட் சில மேட்சஸ் லூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வருஷம் அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் காம்பினேஷனை ஃபைண்ட் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இயர் ரைட் காம்பினேஷனை ஃபைண்ட் பண்றதுக்கு இப்போ வரக்கூடிய மேட்சஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோனி சொன்னதை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓகே தோனி வந்து நெக்ஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காரு, அப்போ தோனி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கேவோட கண்டினியூ பண்ண போறாரு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே அது வந்து அக்செப்டபிள் தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப அப்படி தான் வந்து தோணுது. ஆனாலும் அவர் வந்து இந்த சீசனோட ரிட்டையர் ஆகிறதுக்கு தான் மோஸ்ட்லி சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா இப்போ இந்த வருஷமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசி கேமில் வந்து அவரோட ஹோல் ஃபேமிலி லிட்டரலி வந்து மேட்ச் பார்க்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்கு வந்திருப்பாங்க. அப்போவே வந்து ஒரு மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்திருக்கும். ஓகே தோனி வந்து இஸ் நியரிங் இஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகிறவர் தான் தோணுது. பட் ஓகே இந்த வருஷம் சரியா போகல, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஆகுது வி ஹாவ் டு பவுன்ஸ் பேக் அப்படின்னு நினைச்சார்னா மேபி அவர் நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தோனி ரொம்பவே ரசிச்சு வந்து ஆயுஷ் மாத்ரேயோட பேட்டிங் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு ஃப்ரம் த டக் அவுட். அண்ட் அவர் வந்து போஸ்ட் மேட்ச்ல ஆயுஷ் மாத்ரேயை பற்றி பேசியிருப்பார், நம்மளோட 17-year-old ப்ராடிஜி. ஸோ ஐ திங்க் அஸ் யங்ஸ்டர் அவர் ரொம்பவே நல்லா பேட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் இப்போ வந்து ரொம்பவே தேவையா இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் அவர் டேக் ஆன் பண்ணாரு, அவரோட ஷாட்ஸ் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அண்ட் நாங்களுமே அவர் நிறைய பார்க்கல. ஸோ அவரால் இதே மாதிரி கேமை கண்டினியூ பண்ணி இதே மாதிரி ஷாட்ஸ் வந்து வரக்கூடிய கேம்ஸ்லயும் பிளே பண்ண முடிஞ்சுன்னா இட் வில் பி a good sign for us at the top order அப்படின்னு நம்ம தோனி வந்து சொல்லியிருப்பார். which means ஆயுஷ் மாத்ரே வந்து கண்டிப்பா சிஎஸ்கே வந்து டாப் ஆர்டர்ல வந்து ஒரு முக்கியமான பிளேயரா தான் நெக்ஸ்ட் இயருக்குமே கன்சிடர் பண்றாங்க. அப்போ வந்து ருத்ராஜ் எந்த இடத்துல ப்ரோ பிளே பண்ணுவாரு, இப்போ ஆயுஷ் மாத்ரே வந்து கண்டினியூ பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா ரஷீதை பேக் பண்ண போறாங்க. வரக்கூடிய 6 கேம்ஸ்ல ரஷீத் வந்து ஓப்பனரா தான் இருக்க போறாரு. இஃப் he can manage to score அப்போ வந்து கண்டிப்பா அவர் நெக்ஸ்ட் சீசன்ல கண்டிப்பா as an ஓப்பனரா கண்டினியூ பண்ணுவாங்க. பட் வேற ரச்சினுக்கு வந்தோம்னா ரச்சினோட ஸ்பாட்ல வந்து நம்ம இன்னொரு இந்தியன் ஓப்பனருக்கே போலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க. which means ஷேக் ரஷீத் அண்ட் நம்ம ஆயுஷ் மாத்ரே வந்து ஓப்பனிங் காமிச்சிட்டு ருத்ராஜ் வந்து இப்போலாம் நம்பர் 3ல பிளே பண்ற காரணத்தால அவர் நம்பர் 3ல வந்து கண்டினியூ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர்எல் சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் ஓப்பனரை வந்து இன்கேஸ் இந்த ஆப்ஷனை பிக் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். லுஹான் ட்ரே பிரிட்டோரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் ஒருத்தர் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. பார்க்கலாம் அவரெல்லாம் வந்து பிக் பண்றாங்களா இல்லையான்னு. பட் யா கைஸ் இப்போதைக்கு கரண்டா பார்க்கறப்ப வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து has sealed his spot. Then here comes Fleming's post match presentation. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, அது நம்ம லேட்டர் ஆன் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயுஷ் மாத்ரே பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ் நானும் நம்ம தோனியும் பார்த்தோம்னா வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகியிருந்தோம். ஆயுஷ் மாத்ரே வந்து ட்ரையல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் அண்ட் எங்களுக்கு ஒரு நல்ல வியூ வந்து கிடைச்சிருக்கு ஃபியூச்சருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட நேம் வாஸ் பிரிட்டி ஈஸி டு பிக் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. நிறைய மக்கள் ஹேவ் ஸ்டார்டட் டு ஹேட் ஃபிளெமிங்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரீசென்ட் டைம்ல அவரோட டாக்டிக்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி அவுடேட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் மேட்ச்ல அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லையா. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா கைஸ், ஸோ வந்து நான் ரீசெண்டா வந்து யங் பிளேயர்ஸ் இன் இந்தியா வந்து பார்த்துட்டு வரேன், எல்லாருமே வந்து பவுலர்ஸை பால் 1லேருந்து டேக் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ட்ரிக்கி கண்டிஷன்ஸ்ல சஸ்டைனபிளா இருக்குமா எனக்கு அதை பத்தி தெரியல. கேம் இதே மாதிரி ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா ஐ எம் கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபிளெமிங் இதெல்லாம் பேசுறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவர் வந்து தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியல. ஐ திங்க் அதனால தான் ஆக்ஷன்லையுமே நம்ம எடுக்கிற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆங்கரிங் ரோல் பிளே பண்றவங்க. அண்ட் எஸ்பெஷலி நம்ம லோகப்படச்சி எடுத்துக்கோங்க, ரச்சின் அண்ட் கான்வே ரெண்டு பேருமே ஆர் நாட் அக்ரெசிவ். அந்த வந்தோடனே அடிக்கிற பிளேயர்ஸ்லாம் கிடையாது, தே டேக் தர் டைம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்றோம். டெஃபினட்டா அது ராங் அப்ரோச்னு சொல்ல வரல. சிஎஸ்கேக்கு காலங்காலமா அது
அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் நம்ம சிஎஸ்கே வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி ட்ரிக்கி கண்டிஷன்ஸில் இது ஹெல்ப் ஆகுமா எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் ட்ரிக்கி கண்டிஷன்ஸோ இல்லை ஃப்ளாட் பிச்சோ என்ன மாதிரி இருந்தாலுமே சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. சிஎஸ்கே எம்ஏ மேட்ச்சுக்கு வந்தோன்னா வாங்கடே பிச் வந்து பேட்டிங் பாரடைஸ். நீங்கள் வந்து 250 கூட ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். பட் வி ஸ்ட்ரகிள்டு ஃபார் 180 ரன்ஸ். இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்கோட அந்த டாக்டிக்ஸ் தான் மெயின் ரீசன். சிஎஸ்கே எம்ஏ மேட்ச்ல எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸுமே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோன்னா வந்து பிளாக் பேண்ட் வந்து கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு செக் பண்ணப்போ டெவான் கான்வேயோட ஃபாதர் வந்து ரீசெண்டாக வந்து பாஸ்ட் அவே. ஸோ உங்களோட கண்டோலன்சஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிச்சிருங்க. டெவான் கான்வே ட்ராப் பண்ணது ஐ குடன்ட் ஈவன் அக்செப்ட். ஆக்சுவலி அந்த எல்எஸ்ஜி மேட்ச் அப்போ வந்து நம்ம லைவ் வந்திருப்போம். அப்போ வந்து லைவ்லேயே சொல்லியிருப்போம் நிறைய மக்களுமே இந்த டெவான் கான்வே தான் கண்டினியூ பண்ணணும், ரச்சனுக்கு பதிலாக ஓவர்-10 வரணும்னு சொல்லியிருப்போம். பட் அவங்க கான்வேக்கு பதிலாக ஓவர்-10 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரச்சின் ரவீந்திரா என்ன டீமுக்கு ஆஃபர் பண்றாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எஸ் அவர் பவுலிங் போட முடியும், பட் சிஎஸ்கே அவருக்கு வந்து 1 or 2 ஓவர்ஸ் கூட வந்து பவுலிங்கில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவருமே வந்து ஒரு பேட்டராக தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கு கான்வே ப்ளே பண்ணிட்டு போகலாம் தான் நிறைய ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கான்வேயோட பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபாதர் ரீசெண்டாக வந்து இப்போ பாஸ்ட் அவே. தென் அவருக்கு வந்து அவரோட குழந்தை வந்து பிறக்கலை டியூ டு மிஸ்கேரேஜ். தென் அவரோட பேட்டிங் ஃபார்ம் வந்து இன்ஜுரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் சீசன் 2024 பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி நடந்திருக்கும். அதனால தான் சிஎஸ்கேக்காக வந்து லாஸ்ட் சீசன் வந்து ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். தென் இன்ஜுரியிலேருந்துலாம் ரெக்கவர் ஆகி ஜேஎஸ்கேக்காக இந்த வருஷம் SA20 ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுலேயுமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் அவரால் டெலிவர் பண்ண முடியல. அண்ட் அப்போவே நிறைய ஃபேன்ஸ் கன்சர்ன்டாக இருந்தாங்க எப்படி சிஎஸ்கேக்காக இந்த வருஷம் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே அவருக்கு இனிஷியல் மேட்சஸில் வாய்ப்பே கொடுக்கல. ஸோ போத் இஸ் பர்சனல் லைஃப் அண்ட் அவரோட கிரிக்கெட் கரியர் சரியா போகல. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் சர் டெவான் கான்வே. பிசிஏ அவங்களோட 2024-2025 இயர்க்கான ஆனுவல் சென்ட்ரல் பிளேயர் கான்ட்ராக்ட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் A+, கிரேட் A, கிரேட் B, கிரேட் Cன்னு 4 கிரேட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இந்த கிரேட்ஸ்லாம் எப்படி வந்து பிசிஏ வந்து கொடுப்பாங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக எப்படி இருந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ மேட்சஸ் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக இந்த பர் இயரில் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க, ஓடிஏ, டெஸ்ட், T20 இந்த 3 ஃபார்மேட்லையும் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹையர் கிரேடில் இருப்பீங்க. ஸோ கிரேட் A+ பார்த்தோன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க. கிரேட் A முகமது சிராஜ், KL ராகுல், சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி அண்ட் ரிஷப் பந்த் இருக்காங்க. கிரேட் Bக்கு வந்தோம்னா சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், SSV ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கிரேட் Bல இருக்கிறதா நிறைய ஃபேன்ஸால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ இப்போ வந்து 2024 இயருக்கு வந்தோம்னா அவருக்கு பெஸ்ட் இயராக இருந்திருக்கும். ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா வந்து KKR அவரோட டீம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸாக மாறி இருப்பாங்க. ஸோ ஐபிஎல்லும் இன்டர்நேஷனலும் டிஃபரெண்ட் தான். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வந்தோம்னாலுமே அவர் நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக வந்து டெலிவர் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலுமே அவர் ஏன் கிரேட் Bல இப்போ வந்து இருக்காருன்னா பிசி லாஸ்ட் இயர் தான் சொல்லியிருப்பாங்க நீங்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட் கண்டிப்பாக ப்ளே பண்ணணும், உங்களோட வந்து ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக போய் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஞ்சி ட்ராஃபிலாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலையை அவங்க வந்து செஞ்சுட்டே இருக்கிற காரணத்தால தான் அவங்க இன்னுமே டாப்பில் கிரேட் A+ல இருக்காங்க. பட் கிரேட் Bல எதுக்காக ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காங்கன்னா அதெல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாது, டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு தெனாவட்டா சொல்லியிருந்தாரு. அதனால தான் தலைவரை வந்து இப்போ கிரேட் Bல போட்டிருக்காங்க. கிரேட் Cக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு. கிரேட் Cல நிறைய பிளேஸ் இருக்கிறனால தான் வந்து என்னால் ஃபுல்லாக வந்து பேச முடியாது. ஈவன் ஷிவன் டுபே ஆல்சோ வந்து கிரேட் C கான்ட்ராக்ட்ல தான் வந்து இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி ஃபைனலி வந்து அவருக்கு இந்தியன் டீம் கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வருண் சக்கரவர்த்தி இப்போ ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து பிரில்லியண்டாக வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருப்பாரு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இப்போ கிரேட் Cக்கு வந்து அவரை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பிளேஸ் இருக்காங்க, அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்ஸ்லாம் கூட கிரேட் Cல தான் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கிரேட் Cல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து வரக்கூடிய பங்களாதேஷ் சீரிஸ் இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து ஒரு அவே சீரிஸ் வந்து விளையாட போகிறோம். மேபி அதில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த கிரேட் C கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் சாலரிஸ்னு பார்க்குறப்போ கிரேட் A+ல இருக்கிறவங்களுக்கு 7 கோடி, கிரேட் Aல இருக்கிறவங்க 5 கோடி, கிரேட் Bல இருக்கிறவங்களுக்கு 3 கோடி அண்ட் லாஸ்ட்டாக கிரேட் C பார்த்தோன்னா 1 crore. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோ மூலமா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சிருக்கேன். ஐ வில் மேக் வீடியோ. பீஸ். பை.